ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் பயங்கரமான ஒரு எபிசோட் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க நம்மளோட டேரக்டர் சார். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ராகினியோட ஃபேஸும் பசுபதியோட ஃபேஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு கொலவெறியில் வந்து வெண்ணிலாவை வந்து முறைச்சிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வெண்ணிலா வந்து விஜய்க்கு ஃபேவராக மாறியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. அதனால தான் ராகினி பசுபதி அவ்வளோ ஒரு வெறித்தனமாக வெண்ணிலாவை வந்து முறைச்சிட்ருக்காங்க. வெண்ணிலாவோட காஸ்டியூம் வந்து ப்ரீவியஸ் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் காஸ்டியூம் தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இது வெண்ணிலா மாதிரி இல்லை, ஏதோ ஒரு டம்மி மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறது, மூஞ்செல்லாம் முடியா, அந்த கையோட சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வெண்ணிலா மாதிரி இல்லை. வெண்ணிலா சேஞ்ச் ஆகிட்டாங்களோ அப்படிலாம் யோசிக்காதீங்க. இப்போ வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வெண்ணிலாவாக அவங்க தான் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. வெண்ணிலா சேஞ்ச் எல்லாம் ஆகலை. எனக்கு என்னவோ இவங்க இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி. அவங்க 2 பேரோட ரியாக்ஷன், அவங்க இருக்கிற அந்த லொக்கேஷன், இங்கே பசுபதி ராகினி கிட்ட இருக்கிற அந்த பர்சன் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அப்கமிங் மர்டர் சீக்வன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி. மேபி வெண்ணிலாவை மர்டர் பண்ணிவிட்டு விஜய் மேலே தூக்கி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொடர்ந்து வந்து விஜய்கிட்ட வெண்ணிலா சொல்கிற விஷயம் வந்து தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி. அதை செஞ்சுட்டு விஜயை வந்து மாட்டி விடுறதுக்கு ஐடியா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெண்ணிலா சேஞ்சா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. வெண்ணிலா சேஞ்ச் எல்லாம் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு இந்த அதாவது இந்த ஸ்கெடியூலோட முடியறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க கன்சீவாக இருக்காங்க இல்லையா, அதனால்.